அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்களை மீண்டும் நம்ம பிசிக்ஸ் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம இப்ப பாக்குறது என்ன அப்படின்னா 11th போர்ஷன்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே எரர் அனாலிசிஸ் பார்த்திருந்தோம், ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் எப்படிலாம் வருதுங்கிறத பார்த்திருந்தோம். உங்களோட ஒர்க்கு நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை தெளிவாக நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் வந்து அடுத்த லெசனுக்கு வரேன். சரி, தட் இஸ் அடுத்த லெசன் என்ன அப்படின்னா significant figures. என்னமா significant figures. So what is mean by significant figures அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிசிக்ஸ் மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் தான் இந்த significant figures. சரி, இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், உறவினர்கள், அன்பு செல்ல குழந்தைகள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அப்பப்ப நான் அனுப்பக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அன்பு நண்பர்களே, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம பிசிக்ஸ் சேனலுக்கு உங்களோட ஒரு சின்ன பார்ட்டை சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா அன்பு செல்வங்களே? ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம இதை எங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது முக்கியம். சரியாப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டப்பால எத்தனை சாக் பீஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 100 ஆர் 80 ஆர் 90 அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். சரியா? இப்போ மெஷர்மெண்ட்ல இப்போ பெட்ரோல் போட போறோம், வண்டிக்கு பெட்ரோல் போட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சிச்சுவேஷன்ல நீங்க அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 50 ரூபாய்க்கு கொடுப்போம். சரியா? இல்ல 100 rupees கொடுப்போம். ஏன்னா அவங்க வந்து அந்த பிட்வீன் கேப்ல உள்ள மெஷர்மெண்ட் தான் இருக்கும். சொல்ல புரியுதா? அவன் வந்து 80.34 பைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப 80 ரூபாய் 34 பைசா. சரியா? இப்ப நீங்க 100 ரூபாய்க்கு கொடுப்பீங்க. சரியா? சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல, சரியா, அப்ப அங்க நம்ம எந்ததான் ஒரு வேல்யூ கொடுத்தாலும் கூட அந்த எக்ஸஸ் ஒரு 2 டிஜிட் வருது பாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம, ஏன்னா நமக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் பிசிக்ஸ் கால்குலேஷன் மெஷர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். நான் ஏற்கனவே சொல்றேன், இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் ஆல்மோஸ்ட் ஆல் பிரான்சஸ்ல நாம கொண்டு வரோம். புரியுதா? ஆல் பிரான்சஸ் ஆஃப் சயின்ஸ்ல நம்ம கொண்டு வரோம். பயாலஜில என்ன, பாட்டனில என்ன, சுவாலஜில என்ன, சரிங்களா ஆரம்பிச்சிருவங்களே? மேத்தமெட்டிக்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம், கெமிஸ்ட்ரியில எப்படி யூஸ் பண்றோங்கிறது இந்த மெஷர்மெண்ட் வச்சுதான். சோ அப்ப இந்த பார்ட் வந்து ஃபார் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். சோ இதை நீங்க தெளிவா அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். சரியா? சரி, சோ இதுக்கு போக நாம ஒரு 3 ரூல்ஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொல்ற விஷயம் வந்து உங்க புக்ல இருக்காது. சரியா? ஒரு 3 விஷயம் நீங்க 7 சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. சின்ன கிளாஸ்லனா ஃபார் 7th ஸ்டாண்டர்ட்ல மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அறிவியல் குறியீடு, சயின்டிபிக் நோட்டேஷன். சரியா? அதே மாதிரி நார்மலா நம்ம எப்படி யூஸ் பண்றோம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை அப்படி இங்க கொண்டு வாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதுல இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகும் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய அன்பு சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க. நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துக்கங்க. சரியா? சோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிற கதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? ரைட். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கவுண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? சரியா? சாக் பீஸ் டப்பால எவ்வளவு சாக் பீஸ் இருக்கும் சொல்லப்படுதான்? ஃபார் எக்ஸாம்பிள் 80 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். 80 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பனா இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா நான் ஜீரோ டிஜிட் அப்படின்னு பேர். சரியா? இதுக்கு பேர் நான் ஜீரோ டிஜிட். இதுக்கு பேர் என்ன? 0 டிஜிட். நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா, ஒரு ஹோல் நம்பர் அப்படின்னா, ஒரு முழு எண் அப்படின்னா சைட்ல இருந்துச்சு ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கும். நம்ம குறிக்கலனாலும் கூட அங்க குறிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சொல்ல புரியுதாப்பா? இதை முதல்ல நல்ல மைண்ட்ல ஏத்திங்க. இந்த விஷயத்த நல்ல மைண்ட்ல ஏத்திங்க. ஏன்னா இந்த சின்ன கிளாஸ்ல படிச்ச மேத்தமெட்டிக்ஸ் தான் பிசிக்ஸ் கால்குலேஷன்ல, பிசிக்ஸ் மெஷர்மெண்ட்ல நிறைய பிளேசஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம்.
ஸோ இந்த விஷயத்தை நீ முதல்ல தெளிவு பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும். ஃபார் மெஷர்மெண்ட் we have to succeed for all measurement in physics concept. ஓகே ரைட் அனுப்பிச்சிருவங்களே. இப்ப பாருங்க சொல்ல புரியுதாப்பா. இப்போ இதே மாதிரி இருக்கு. இப்ப 80 மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. அப்போ ஒன்னு நான் ஜீரோ, இன்னொன்னு வந்து நம்ம ஜீரோ வேல்யூஸ். அப்போ இந்த ஒரு விஷயத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, சரியா, டெசிமல் பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடு, டெசிமல் பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஜீரோஸ் அண்ட் நான் ஜீரோ வேல்யூஸ் ஆல் ஆர் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். புரியுதா? டெசிமல் பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எல்லா ஜீரோவும், சரியா, அடுத்து எல்லா நான் ஜீரோவும் நமக்கு வந்து என்னது, இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். between the gap decimal point and non-zero values. சொல்ல புரியுதா? டெசிமல் பாயிண்ட் எங்க இருக்கு, அப்புறம் நான் ஜீரோ வேல்யூஸ். அப்ப இந்த பர்டிகுலர் பிளேஸ் பாத்தீங்கன்னா இங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்கு. அப்ப ரெண்டு கடையில எத்தனை இருக்கு? here we have two significant figures, two figures as a significant. சொல்ல புரியுதா? சரி. இல்ல சார் நான் டெசிமல் பாயிண்ட் அப்புறம் நான் ஜீரோ வேல்யூக்கு இந்த பக்கமும் நான் வந்து ஜீரோ சேர்க்க போறேன், இப்படி இருக்குங்க. சரியா? 080 பாயிண்ட் இப்படி இருக்குங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க இதுவும் நான் ஜீரோ தான், இதுவும் நான் ஜீரோ தான். பட் இந்த ஜீரோ வந்து என்னமா, இட் இஸ் நாட் எ சிக்னிபிகன்ட் ஃபிகர். சொல்ல புரியுதா? அப்போ டெசிமல் பாயிண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான பிளேஸ் அந்த இடத்துல. ஒண்ணு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப ரெண்டாவது பாயிண்ட கன்சிடர் பண்ணிக்கங்க. ரெண்டு நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்குன்னு வைங்க. நான் ஜீரோ வேல்யூஸ் என்ன அர்த்தம்? அதாவது ஜீரோ தவிர மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நான் ஜீரோ வேல்யூஸ். சரியா? இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஆனா இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் கூட வரலாம். இப்ப இங்க ஒண்ணுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஜீரோ வேல்யூஸ் என்னமா, ஜீரோ இல்லாத ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற வேல்யூஸ். சரியா? அப்ப இதுவும் ஒரு நான் ஜீரோ வேல்யூஸ், இதுவும் ஒரு நான் ஜீரோ வேல்யூஸ். இந்த பிட்வீன் கேப்ல இருக்கக்கூடிய ஜீரோஸ் இருக்கு பாரு, சொல்ல புரியுதா? இது எல்லாமே சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். சொல்ல புரியுதாமா? இது இது இந்த மாதிரி 1 2 3 4 5 6. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு? 6 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. சொல்ல புரியுதா? சரி. இப்போ டெசிமல் பாயிண்ட வச்சு வருவோம். ஏன்னா இந்த பார்ட் வந்து இந்த ஆர்டர் வந்தீங்கன்னா தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி. சரியா? இப்போ நாம சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் வச்சு வருவோம். பாருங்க, இப்படி இருக்குன்னு 1.002 இப்படி இருக்குன்னு. இப்ப டெசிமல் பாயிண்ட் இருக்கா? நான் என்ன சொல்லி இருக்கிறேன்? டெசிமல் பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடு, சரியா, நம்ம லெஃப்ட் சைடு ஆஃப்டர் நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்கிறது எல்லாமே நாட் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். பட் டெசிமல் பாயிண்ட் இந்த பக்கம் எனக்கு 1 இருக்கா? நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி இங்க அப்போ எந்த ஒரு நான் ஜீரோ வேல்யூஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஜீரோஸ் எல்லாமே என்னதான் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். சொல்ல புரியுதாப்பா? இதுதான் முக்கியமான பாட்டு. ஏன்னா நம்ம சயின்ஸ் கால்குலேஷன் இந்த மாதிரி தான் நம்ம நிறையவே அனலைஸ் பண்ண போறோம். சொல்ல புரியுதாமா? அப்போ எந்த ஒரு நான் ஜீரோ வேல்யூஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பிட்வீன் கேப்ல டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் கூட நான் அதுக்கு இந்த டெசிமல் பாயிண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணேன். ஏன்னா அது தெரியணும்ல. சரியா? சோ அதனால இது வந்து என்னதான், it is the significant. அப்ப இங்க எத்தனை இருக்கு? 4 significant figures இருக்கு. சொல்ல புரியுதாப்பா? அப்ப ரெண்டு நான் ஜீரோ வேல்யூஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஜீரோஸ் ஆல்சோ. இதுல வேற ஏன் அந்த சிக்னிபிகன்ட் வேல்யூஸ்ல ஜீரோ முக்கியத்துவம் பண்றோம் அப்படின்னா, இந்த ஜீரோங்கிறத நமக்கு வந்து குழப்பத்தை உருவாக்க கூடாது. சும்மா நம்பர் மட்டும் இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், 1 2 3 4 5.7 8 9 இப்படி நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இது எல்லாமே நாம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் சொல்லிடலாம். நம்ம குழப்பக்கூடிய விஷயமே இந்த ஜீரோல தான். அதனாலதான் நான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறேன். சொல்ல புரியுதாமா? சோ இத வந்து முதல் தெளிவா நீங்க அனலைஸ் பண்ணிக்கங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் சயின்ஸ் மெஷர்மெண்ட், எஸ்பெஷலி இன் பிசிக்ஸ் மெஷர்மெண்ட். பிசிக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மற்ற சயின்ஸ்ல உள்ள மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஆல்ரெடி ஏர்லியர் வீடியோஸ்ல நம்ம இதை வச்சு எப்படி எல்லாம் பாட்டனில எப்படி யூஸ் ஆகுது, பிசிக்ஸ்ல எப்படி யூஸ் ஆகுது, கெமிஸ்ட்ரில எப்படி யூஸ் ஆகுது, மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம எந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம், சரியா, எல்லா விஷயங்களும் நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே.
சரியா? சோ இந்த பார்ட் தான் ரொம்ப முக்கியமான பார்ட். அதுலயும் இந்த ஜீரோங்கிறது. சரியா? அப்போ ஜீரோஸ்னு வந்ததுன்னா ஜீரோங்கிறது சில இடங்கள்ல சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸா இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்ல எப்படி இருக்குமா, இட் இஸ் நாட் ஏ சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். அதை கண்டுக்கவே வேண்டாம். நம்ம இங்க மேத்ஸ்ல ஏற்கனவே நல்லா படிச்ச விஷயத்தை தான் நம்ம வந்து இப்ப தெளிவு பண்ணோம். இங்க லெஃப்ட் சைடு ஃப்ரம் தி டெசிமல் பாயிண்ட், அது ஆஃப்டர் நான் ஜீரோ வேல்யூஸ்க்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நாட் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். சரி, அப்ப நமக்கு பிசிக்ஸ்ல எப்பவுமே ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் இருக்கும், சில ரெடம்ஷன் இருக்கும், சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். சோ அந்த எக்ஸெப்ஷன்ஸ் தான் எந்த இடம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், சரியாமா, ட்ரைலிங் ஜீரோனா என்ன. சோ அப்ப ட்ரைலிங் ஜீரோனா என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஜீரோஸ் வேல்யூ, நான் ஜீரோஸ் வேல்யூ, எந்தெந்த இடத்துல அந்த ஜீரோ வந்து சிக்னிபிகன்ட் ஃபிகரா இருக்கு, எந்தெந்த இடத்துல அந்த நான் ஜீரோ வேல்யூஸ் வந்து என்னது ஜீரோஸ் வேல்யூ எந்தெந்த இடத்துல சிக்னிபிகன்ட் ஃபிகரா இருக்கு, எந்த இடங்கள்ல சிக்னிபிகன்ட் ஃபிகரா இல்ல அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். இப்ப ட்ரைலிங் ஜீரோ, அப்ப சில இடங்கள்ல இந்த ஜீரோஸ் வேல்யூஸ் அதுவும் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் ஆல்சோ சிக்னிபிகன்ட் ஃபிகர். சொல்ல புரியுதா? அப்ப இது எந்த இடம் அப்படிங்கறது தெரியணும்ல, we can understand. சரியா? சோ இந்த மாதிரி பிளேஸ் வரச்சுலதான் கொஞ்சம் இதுல கொஞ்சம் எக்ஸெப்ஷன் இருக்கு நமக்கு. சரி, பிசிக்ஸ்ல எல்லா கான்செப்ட்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஏன்னா ஆரம்பத்துல இது விஷயமா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு பிளேஸ்லையும், அதுவும் 11th and 12th இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் யுவர் ஹையர் ஸ்டடிஸ். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க அந்த எக்ஸெப்ஷன் மட்டும் என்னது எந்த இடத்துல வந்து அது வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் இன் பிசிக்ஸ். ஓகே, ரைட். இப்போ பிராக்டிகல் லைஃப் வருவோம். காய்கறி கடையில போய் ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னு வைங்க. சரியா? 1 கிலோ கத்திரிக்காய் வாங்க போறீங்கன்னு வைங்க. 1 கிலோ கத்திரிக்காய் வாங்க போறீங்கம்மா. அவங்க வந்து நினைச்சுவாங்க 1 கிலோ எடுத்து வச்சிருவாங்க. இல்ல 1 கிலோ கூட வரலாம், இல்ல 1 கிலோ கம்மியா வரலாம். அந்த பாயிண்ட், அந்த நீங்க வேல்யூஸ் நீங்க வந்து பிராக்டிகல் லைஃப்ல நீங்க போய் செக் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து அனுபவத்துல நீங்க உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கான்செப்ட், நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும். பிராக்டிகல் லைஃப்ல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க எந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், காய்கறி வந்து கத்திரிக்காய் வந்து கரெக்டா நம்ம வந்து கட் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1.008 இப்படி வருது. உடனே என்ன பண்ணுவாரு அந்த காய்கறி கடைக்காரரு, இந்த 8 கிலோ குறைஞ்சுதான், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி 1 எடுப்பாரு. 1 எடுத்த உடனே என்ன வரும், 9.99 இப்படி வருது. அடுத்தது என்ன பண்ணுவாரு, இப்ப இதுக்கு குறைச்சிருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஈக்குவல் வேல்யூவான ஒரு கத்திரிக்காய் வைப்பாரு. அப்ப அந்த இடத்துல என்ன வரும், 0.00. சொல்ல புரியுதா இந்த கான்செப்ட்? இது காய்கறி கடைக்கு மட்டும் இல்ல, இவன் பிராக்டிகல் லைஃப்ல நம்ம பல்க்ல போய் பெட்ரோல் போடக்கூடிய இடங்கள்லயும் வருது. ஏன்னா மாணவ செல்வங்கள், நண்பர்கள், உறவினர் நண்பர்கள் இருந்தீங்கன்னா, சரியா, நீங்க மாணவ செல்வங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? அதே மாதிரி பிராக்டிகல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த காய்கறி கடையில போய் இந்த மாதிரி பாக்குறது. சரியா? ரைட். இதே மாதிரி இன்னும் வேற எந்த இடங்களை பார்க்கலாம், சில கால்குலேட்டர்ல பார்க்கலாம். நீ 0 பாயிண்ட் அப்படின்னு மட்டும் அடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், கால்குலேட்டர்ல 0 பாயிண்ட் வச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு 0 வரும். 0 பாயிண்ட் அடிச்சிட்டீங்கனால கண்டிப்பா அங்க ஒரு எக்ஸஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 0 பாயிண்ட் அடிச்சுட்டு, சரியா, 1 2 இப்படி என்ன வேணாலும் அடிச்சாலும் சரி, இங்க ஒரு 0 கண்டிப்பா வரும். சோ அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான, அந்த 0க்கு உண்டான வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணணும். அப்ப 2 பிளேஸ்ல இருக்கு. நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், ஒண்ணு ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் வரக்கூடிய பிளேஸ் சொல்லியிருக்கேன். சொல்ல புரியுதா? நீங்க கால்குலேட்டர்ல 0.12 இப்படி அடிங்க, இதுல இருக்கிற மாதிரி அடிங்க, கண்டிப்பா முன்னாடி ஒரு 0 வரும். சொல்ல புரியுதா? இந்த மாதிரியான ஜீரோஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ட்ரைலிங் ஜீரோஸ் அப்படின்னு பேர். சொல்ல புரியுதா தங்களா? இது பேர் என்ன பேருமா, ட்ரைலிங் ஜீரோ. சோ அப்போ இதுதான் எதுக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கு இன்சிஸ்ட் பண்றேன்னா, இந்த ஆல் ட்ரைலிங் ஜீரோஸ் ஆர் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். சொல்ல ஏன்னா சிக்னிபிகன்ட் சில இடங்கள்ல 0, அந்த 0 விஷயம் தான் நமக்கு வந்து ரொம்ப குழப்பம். ஜீரோவா வரக்கூடிய பிளேஸ் வந்து சிக்னிபிகன்ட் ஃபிகராகவும் இருக்கும், சில இடங்கள்ல சிக்னிபிகன்ட் ஃபிகர் இல்லாமலும் இருக்கும், சில இடங்கள்ல ட்ரைலிங் ஜீரோ இருக்கும். அங்க கன்சிடரே பண்ண வேண்டாம், நம்ம நான் ஜீரோ வேல்யூஸ் வந்து அங்க கன்சிடரே பண்ண வேண்டியது இல்லை. சோ அப்ப அந்த எக்ஸெப்ஷன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணணும். சோ தட் இஸ் கால்ட் ட்ரைலிங் ஜீரோஸ். அந்த இடத்துல வரக்கூடிய ஜீரோஸ் வந்து என்னதுமா, சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. சொல்ல புரியுதா?
ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாம் நீங்க எப்படி நீங்க தெளிவா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, சரியா, ப்ராக்டிக்கல் லைஃப்ல உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க, ஒன்பது பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நிறைய கொடுத்துருக்காங்க, கான்செப்டுவல் கொஸ்டின்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்லியிருக்கணும் இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் அபவுட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, சரி சரி. இப்போ இது போக இன்னும் வேற என்ன மாதிரி உனக்கு, ஏன்னா இது புக்ல இருக்காது நான் சொல்லக்கூடிய விஷயம், இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புக்ல இருக்காதுமா. ஸோ இது போக நாம எப்படி இதை அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா வைங்களேன், இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து புக்ல இருக்காது. சரியா அன்பு சொல்லுவாங்களே, ரைட்மா. இப்போ நமக்கு வந்து பிராக்டிகல் லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் சயின்ஸ் கால்குலேஷன்லயும் மெஷர்மெண்ட்லயும் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதி சொல்லவே முடியாது. இப்படி இருக்கும், எப்படி இருக்கும், 1.34 into 10⁸ பிராக்டிகல் லைஃப்ல இருக்கக்கூடிய விஷயம். இதே மாதிரி 1.340001 சரியா into 10⁸. அது சரி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் என்ன அர்த்தம், இந்த 10 சயின்ஸ் கால்குலேஷன் வரக்கூடிய 10 தூரம் எடுத்துருங்க. அப்ப இங்க எத்தனை இருக்குமா, so we have 3 significant figures. இந்த இடத்துல கன்சிடர் பண்ண இந்த 001 இருக்கா, 1 2 3 4 5 6 7, அப்ப 7 significant figures. சரியா, ஏன் இந்த significant figures நாம வந்து ரொம்ப மென்ஷன் பண்றோம்னா, சயின்ஸ் கால்குலேஷன்ல சில இடங்கள்ல எப்படி வரும் அப்படின்னா, இந்த ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் எத்தனை டிஜிட் இருக்குங்கிறத பார்க்கணும். அதே மாதிரியே நாம என்னது, after finding all experiment, all measurement, we have to conclusion with the significant figures. அதான் முக்கியம். சரியா, எக்ஸாம்பிள் அந்த மாதிரியான ரிலேட்டட் கொஸ்டின் தான் உனக்கு வந்து நீட் கொஸ்டின் கூட பண்ணலாம். பழைய லாஸ்ட் போன வருஷம் நடந்த நீட் கொஸ்டின்ஸ் கூட நீங்க எடுத்து பாருங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஓகே, சரி ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ அப்போ இப்படி ஒரு வேல்யூ இருக்குன்னு 1345000 இப்படி இருக்குன்னு வச்சுடுங்க. சரி, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புக்ல இருக்காது மாட்டாங்களா, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுடுங்க. அப்ப என்ன செய்யணும், we can convert it into scientific notation. Scientific notation என்ன அர்த்தம், ஒரு டெசிமல் பிளேஸ்ல எழுதணும். சோ அப்ப ஒரு டெசிமல் பிளேஸ்ல எழுதுங்க. அப்போ 1.345 into 1 2 3 4 5 6 10⁶. இப்ப இத தூரம் எடுத்துங்க. அப்ப இந்த ஹோல் நம்பர்ல எத்தனை significant figures இருக்கு, only we have 4 significant figures. சொல்லு புரியுதா? அப்ப சயின்டிபிக் நோட்டேஷன்ல நம்ம மாத்துறதுக்கு நாம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இப்ப இதே வேல்யூவை இப்படி இருக்கணும், 1345001 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க இதே சயின்டிபிக் நோட்டேஷன்ல எப்படி மாத்துவீங்க, அதே மாதிரி 1.345 001 நம்ம கட் பண்ண முடியுமா, முடியாது, ஏன்னா 4 0 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், next we have to 1 2 3 4 5 6, அப்ப 10⁶. அப்ப இங்க எத்தனை significant figures இருக்கு, 1 2 3 4 5 6 7. அப்ப we have 7 significant figures in the given format. Okay, you can understand. நல்லா புரிஞ்சுக்கும்ங்கற மாதிரி நினைக்கிறேன் நான். ஏன்னா significant figures வச்சு கண்டிப்பா உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் சரி, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. சரியா, உன குழப்பற மாதிரி கேட்பாங்க. சோ அப்போ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணக்கூடிய என்ன, ஒன்னு ஜீரோனா என்ன, நான் ஜீரோனா என்ன, அடுத்து என்ன மைண்ட்ல வைக்கணும், ட்ரைலிங் ஜீரோனா என்ன, அடுத்ததுல என்ன நோட் பண்ணணும், இது வந்து புக்ல இருக்க சொல்லக்கூடிய மெத்தட் வந்து புக்ல இருக்காத ஒரு மெத்தட் சொல்லிருக்கேன். சயின்டிபிக் கால்குலேஷன் மெத்தடே இருக்காது. சரி, இப்ப இப்படி ஒரு வேல்யூ இருக்குன்னு 1.1345 சரியா 00100 இப்படி இருக்கும். அப்ப நீங்க எப்படி சயின்டிபிக் நோட்டேஷன்ல மாத்துவீங்க, நம்ம எப்பவுமே 1 பிளேஸ்ல எழுதணும். சோ 1.12345678. அது மாதிரி மீதி இருக்கிற இருக்கு 1.4001 அப்ப இங்க எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 significant. இங்க இருக்கிற எத்தனை டிஜிட் இருக்கு, எத்தனை டிஜிட் இருக்கு, 9 டிஜிட் இருக்கு இல்லையா. இதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம். சரியா, ரைட் ஆரம்பிச்சிருவாங்க. இது விஷயமா உங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட் லாஸ்ட்ல நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நீங்க அதுக்கு எனக்கு வந்து ஆன்சர் பண்ணிடணும். சரியா.
அப்போ என்ன அர்த்தம்? ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா that zeros are called trailing zeros. All trailing zeros are called significant figures. சரியா? அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீரோஸ் எல்லாமே significant figures. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து பிராக்டிகல் லைஃப்ல நீங்க பாய்ஸ் இருந்துச்சுன்னா பெட்ரோல் பல்க்ல பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கேஸ் வந்து அந்த grocery மார்க்கெட், ஏன்னா வெளியில எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ டிஜிட்டல் வெயிட் மிஷின் வச்சு எங்கெல்லாம் பாக்குறாங்களோ அங்கெல்லாம் நீங்க கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரெயிலிங் ஜீரோஸ். ரைட்? ஓகே, ஆரம்பிச்சிருவோங்க. இப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம என்ன வரோம் அப்படின்னா, முக்கியமான விஷயத்துக்கு எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா என்ன செய்ய போறோம்? இந்த ரவுண்டிங் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர போறோம். சோ ரவுண்டிங் ஆஃப்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ ரவுண்டிங் ஆஃப்னா என்ன சொல்லுங்க பாப்போம். ரவுண்டிங் ஆஃப்னா என்ன? நீங்க சின்ன கிளாஸ்ல எப்படி படிச்சிருப்பீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போமா தங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1. சரியா? 0.6 இப்படி இருந்துச்சு. எப்படி ரவுண்டிங் பண்ணுவீங்க? என்ன என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? 0 இருக்கு, இங்க above 5 இருக்கு. சோ அப்ப above 5 இருந்துச்சுன்னா இங்க என்ன செய்வீங்கம்மா? இத 1 சொல்றீங்க. அப்போ 1.1. இந்த ரவுண்டிங் ஆஃப் இப்படி தான் கொஸ்டின் 1 டெசிமல் பிளேஸ்ல எனக்கு ரவுண்டிங் ஆஃப் பண்ணி காட்டுறேன் அப்படி கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் we have to understand the concept. And then இப்போ இப்படி ஒரு வேல்யூ இருக்குமே 1 0 0 2 இருக்குமே. இப்போ 1 பிளேஸ்ல நீ ரவுண்டிங் ஆஃப் பண்ணனா என்ன செய்வீங்க? இங்க நமக்கு 1 பிளேஸ்ல வரணும். இங்க என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்போ 1 தான் சொல்ல புரியுதா? இதான் ரவுண்டிங் ஆஃப். சரி, இந்த ரவுண்டிங் ஆஃப் நான் யாருக்கும் சொல்லிருக்கேன், பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை கான்செப்ட்லயும் சில எக்ஸெப்ஷன் இருக்கும். சோ அந்த எக்ஸெப்ஷன் தான் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரியாமா? ரைட். இப்போ பாருங்க 1.051 இப்படி இருக்கு வச்சுக்கலாம். 1.051 இப்படி இருக்குன்னா எப்படி ரவுண்டிங் ஆஃப் பண்ணுவீங்க? இந்த இடத்துல என்ன மாதிரி 2 பிளேஸ்ல நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். இந்த பிளேஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். யாருக்கும் சொல்லிடுறேன்ல, grocery மார்க்கெட்ல போனீங்கன்னா அங்க 3 டிஜிட்ல இருக்கும். பெட்ரோல் பங்க்ல போனாலும் அதே மாதிரி 3 டிஜிட்ல இருக்கும். புரியுதாமா? அதே மாதிரி சில இடங்கள்ல 2 டிஜிட்ல கூட இருக்கலாம். சரியா? சோ அப்ப அந்த பிளேஸ் நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட்? சோ இந்த இடத்துல 2 டெசிமல் பாயிண்ட மாத்தணும்னு வை. இங்க ஆட் நம்பரா இருந்துச்சுன்னு வை. ஆட் நம்பரா இருந்துச்சு அதை அப்படியே எழுதிடலாம். சோ சரியா? சொல்ல புரியுது? அந்த அண்டர்ஸ்டாண்ட் நல்லா பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இதுதான் இந்த கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. இருக்கு ஈவன் நம்பரா இருந்துச்சுமே, ஈவன் நம்பரா இருக்கு அப்படி என்ன அர்த்தம்? 1.06. அப்ப இந்த ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அது 2 டெசிமல் பிளேஸ்ல எழுதுறாங்க. இல்ல முன்னாடி எழுதுறதாலும் பரவாயில்ல, 1 டெசிமல் பிளேஸ்ல வந்தாலும் கூட பரவாயில்ல. அதாவது இப்படி இருந்தா கூட 1.51 1.52 இப்படி இருந்தாலும் கூட பரவாயில்ல. அப்போ 1 டெசிமல் பிளேஸ்ல கேட்டுக்கணும் கொஸ்டின். So first we have to understand the question. அதுக்கு தகுந்த மாதிரி you have to analyze. ஓகே, ரைட் ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்போ இதுலயும் சில எக்ஸம்ஷன் நான் எப்போ சொல்லியிருக்கேன்ல. இப்போ இந்த எக்ஸம்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ எந்த டெசிமல் பிளேஸ்ல உன்னை ரவுண்டிங் ஆஃப் பண்ண வைக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். நான் கேட்டுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எந்த மாதிரியான பிளேஸ்ல இருக்கு, 2 டெசிமல் பிளேஸா இல்ல 1 டெசிமல் பிளேஸா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா அன்பு சொல்லுவாங்களே. ஸோ நல்லா புரிஞ்சு நீங்க அதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து லாஸ்ட்ல ரவுண்டிங் ஆஃப்ல இவ்வளவு வரேன். சரியா? ரவுண்டிங் ஆஃப்ல அப்புறம் ரவுண்டிங் ஆஃப்ல என்ன முக்கியமா தெரியணும்? எத்தனாவது டெசிமல் பிளேஸ் அப்படிங்கிறது 1 டெசிமல் பிளேஸா 2 டெசிமல் பிளேஸா 3 டெசிமல் பிளேஸா இல்ல 5 டெசிமல் பிளேஸா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த டெசிமல் பிளேஸ்க்கு அடுத்து சரியா 5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீ 1 ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை 5 அந்த டெசிமல் பிளேஸ்ல இருக்குன்னு அதாவது சொன்னா 5 செகண்ட் டெசிமல் பிளேஸ்னா அங்கே 5 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆட் நம்பரா இருந்ததுன்னா அப்படியே எழுதிடும். ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணிடும். ஸோ இதுதான் இதுல வந்து முக்கியமா உனக்கு ஒரு கண்டிஷனா வரக்கூடிய ஒரு விஷயம். பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கணக்கும் இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸம்ஷன் இருக்கும். அந்த எக்ஸம்ஷன் மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, ஏன்னா நமக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பர்பஸ்லயும் சரி பிராக்டிக்கலா ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய பார்ட்லயும் சரி இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கேட்கறாங்க. சோ அன்பு செல்வங்களே புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள். அன்பு செல்வங்களே, இப்போ நான் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளத்தை சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிங்க. ஒரு 5 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ்க்கு உண்டான கொஸ்டின் தரேன். நீ கொஞ்சம் பிராக்டிக்கலா பண்ணிக்கணும்.
சரிங்களா அன்பு சொல்லுவாங்களே இப்போ வர 1.0203000 இதுல எத்தனை சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு அதே மாதிரி 34500 இதுல எத்தனை சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு அதே மாதிரி 3.00 இது இந்த மூணை மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க ஃபார் யூ ஓகே ரைட் மாணவி சொல்லுவாங்களே அடுத்தாங்கல ரவுண்டிங் ஆஃப் ஒரு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒன்னு பாரு 1.3250 சரியா இது 3 டெசிமல் பிளேஸ்ல நீங்க வந்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும் 3 டெசிமல் பிளேஸ் அடுத்து வந்து ரெண்டு என்ன அப்படின்னா 2.001 இது வந்து 1 டெசிமல் பிளேஸ்ல நீங்க ரவுண்டிங் ஆஃப் பண்ணுங்க அடுத்தாக்குல என்ன அப்படின்னா 2.34500 இது வந்து என்ன செய்யணுமா 2 டெசிமல் பிளேஸ்ல நீங்க ரவுண்டிங் ஆஃப் பண்ணுங்க சோ இந்த மாதிரியான 6 क्वेश्चन உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்னோட கிளாஸ் வந்து கரெக்டா நீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் சோ கமெண்ட் பண்ணுங்க அன்பு செல்வங்களே உங்களுடைய கமெண்ட்டுக்காக ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட் அண்ட் ஆல்சோ சரிங்களா அன்பு நண்பர்களே உறவினர்களே மாணவ செல்வங்களே மாணவ சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கக்கூடிய அன்பு செல்வங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் அப்பப்ப அனுப்பக்கூடிய வீடியோஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்து கிடைக்கும் 1 or 2 வீடியோஸ் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் இனி அது இட் வில் பி கண்டினியூட் ஆன் ஓகே அன்பு மாணவர்களே நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களுடைய அன்பை நம்ம பிசிக்ஸ் சேனலுக்கு பயன்படுத்துங்க ஹெல்ப் பண்ணுங்க நன்றி அன்பு செல்வங்களே வாழ்த்துக்கள் வணக்கம்